ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த ப்ளேஸ் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் கூட லாங் வீடியோவில் மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேளச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த சோழன் மெஸ்க்கு தாங்க நாங்கள் லாஸ்ட் வீக் வந்துட்டு போயிருந்தோம். இது சண்டே எடுத்த ஒரு ரேண்டம் vlog தாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த மெஸ் பற்றி நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி அங்கே இருக்க இந்த வாலில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்து நடிகர்களோட பிக்சர்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே வச்சுருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 70s 80ஸ்க்கு போன மாதிரி ஒரு ஞாபகங்கள் எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ வாலில் வச்சுருந்த அந்த பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எஸ்தட்டிக்காக இருந்தது. அண்ட் அங்கே இருக்க ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் மசாலாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லிமிட்டடாக கைப்பக்குவமாக வந்துட்டு அரைச்சி சேர்த்துருக்காங்க. இதில் வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு போட்ட நாட்டுக்கோழி வறுவலும் அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸும் வந்து வாங்கிட்டாங்க. பையனுக்கு வந்துட்டு எப்பயும் போல் 65 பிரியாணி வந்து வாங்கினாங்க. நம்மளுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, எங்கே போனாலும் வெஜிடேரியன் தான். ஸோ அதை வந்துட்டு பிரபலமாக சொல்லிக்க நான் விரும்பலைங்க. அதனால் நான் அது காமிக்கவும் இல்லை இந்த வீடியோவில். இதில் ரொம்பவுமே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல்ஸில் வந்துட்டு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவிஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதில் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஆம்லெட்டுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார். 65 பிரியாணி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பையனும் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தான். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு வயிற்றுக்கு தொந்தரவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நம்ம வீட்டு முறைப்படி கையில் செஞ்ச மாதிரி தான் இருந்தது. மசாலாலாம் ஓவராக இல்லாமல் கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேயே அந்த பழங்கால பொருள்கள் எல்லாமே அங்கே வந்துட்டு சேர்த்து வச்சுருந்தாங்க. அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. கல்யாண பிரியாணின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பெஷலாக இருக்கும் போலங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பையன் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நிறையா விஷயத்தெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன தான் நம்ம சாப்பிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து நம்ம கையில் போகிற இந்த நர்சஸ் பிபி காஃபிக்கு வந்துட்டு நான் ரொம்ப அடிக்ட்டுங்க. பிளாக் காஃபி அடிக்டர் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.